அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இன்று தமிழ் சினிமா வரலாற்றில் 1933ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களை பற்றி பார்ப்போம். 1933ஆம் ஆண்டு மட்டும் 7 படங்கள் வெளியாகின. அதில் ஒன்று முழு தெலுங்கு படமான பக்த பிரகலாதா, தமிழில் மீண்டும் ஊமை படமாக வெளிவந்த நந்தனார் போன்றவைகளாகும். முதலில் கோவலன் படத்தை பற்றி பார்ப்போம். காளிதாஸ் படத்தை தயாரித்த இம்பீரியல் பிலிம் கம்பெனி சென்னையில் பிரபலமாக நடந்த கண்ணகி நாடகத்தினை பார்த்தார்கள். அதை சற்று சுருக்கமாக பம்பாய் ஸ்டுடியோவிலேயே எடுத்தார்கள். படத்திற்கு தலைப்பாக கோவலன் என்று பெயரிட்டு கல்கத்தாவிலும் படமாக்கினார்கள். 14,861 அடி நீளம் கொண்ட கோவலன் திரைப்படத்தினை பார்த்த ராயல் டாக்கீஸ் பட நிறுவனம் விநியோகிக்க முன் வந்தது. இப்படத்தில் வி.ஏ. செல்லப்பா, டி.பி. ராஜலட்சுமி, நரசிம்மராவ், லீலா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அடுத்ததாக சத்தியவான் சாவித்திரி என்னும் திரைப்படம். இதுவும் ஒரு புராணத்தினை அடிப்படையாக கொண்ட திரைப்படம். தமிழகத்தைச் சேர்ந்த மதன் தியேட்டர்ஸ் தயாரித்தது. இந்த படத்தில் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, டி.எஸ். மணி, டி.பி. ராஜலட்சுமி ஆகியோர் நடித்திருந்தார்கள். அடுத்ததாக நியூ தியேட்டர்ஸ் என்ற கல்கத்தா பட நிறுவனம் பிரகலாதா என்ற புராண படத்தை தமிழில் எடுத்தது. இந்த படத்தினை பி.வி. ராவ் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் கிருஷ்ணமூர்த்தி, சாரதம்மாள் போன்றவர்கள் நடித்திருந்தார்கள். ஜனவரி 1ஆம் தேதி 1933ஆம் ஆண்டு வெளிவந்த இப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் இந்தியிலும் பெங்கால் மொழியிலும் உச்சரிக்கப்பட்டதால் தமிழக மக்களின் மனதை கவராமலே போனது. பிறகு இந்தியில் முதல் பேசும் படத்தை எடுத்த அந்தேஷிக் இரானி தென்னிந்திய சினிமாவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பக்த பிரகலாதா என்ற படத்தினை பிப்ரவரி மாதம் 1932இல் தொடங்கி 1933ஆம் ஆண்டு முடித்தார். சென்னையில் இந்த படம் வெளியானது. இதுதான் தெலுங்கு சினிமாவின் முதல் பேசும் படம் என்ற பெருமையை பெற்றது. இது புராண கதை என்பதால் அனைத்து மக்களும் மொழிபேதம் பார்க்காமல் திரையரங்கிற்கு சென்று பார்த்தார்கள். தமிழக மக்களும் படையாக சென்று இந்த படத்தை பார்த்தார்கள். இந்த பக்த பிரகலாத திரைப்படத்தை இயக்கியவர் காளிதாஸ் படத்தை இயக்கிய எச்.எஃப். ரெட்டி என்பவர் ஆவார். இப்படத்தில் நடித்தவர்கள் சிந்தூரி கிருஷ்ணராவ், முனிப்பல்லே சுப்பையா, சுரபி கமலாபாய், துரைசாமி நாயுடு, சித்ரபு நரசிம்மராவ் மற்றும் எல்.வி. பிரசாத் ஆகியோர் நடித்த இந்த படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகும். மற்ற 3 படங்களின் விவரத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.